Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நியூ இயர் வெயிட் லாஸ் சேலஞ்சோட, அதுவும் 50 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 6 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல மறக்காம லைக் பண்ணிடுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் என்னடா திருப்பி சொல்றேன்னு நினைக்காதீங்க. அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கணுமே, அதுக்காக தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு, அதெல்லாமே பார்த்துட்டு இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கயல் சிஸ்டர். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க பேர் வந்து முந்தா நேத்து சொன்னீங்க, சொல்லல. நேத்து நீங்க சொல்லும் போது நான் அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து எடுத்துட்டேன். ஸோ அதனால சொல்ல முடியல. அதனாலதான் இன்னைக்கு நான் எடுக்க போகையில உங்களோட மெசேஜ் கரெக்டா வந்துச்சு. ஸோ அதனால நோட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஹாய் சிஸ்டர், கயல் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் வந்து பிரேமாம்மா, ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், அப்புறம் பிறந்த நாள் காணும் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் சங்கீதா சிஸ்டர் ஒன்று சொல்லியிருந்தீங்க, காலையில இருந்து வந்து சாப்பாடு சாப்பிடல சிஸ்டர், ரொம்ப வந்து இரிட்டேட் ஒரு மாதிரி ஆயிடும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, காலைல பிரேக்ஃபாஸ்ட் நீங்க எடுக்கிறதாங்க அன்னைக்கு டேவையே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போறது. சரிங்களா? அது வந்து நல்லபடியா போறது, பிரிஸ்கா போறது, இல்லைன்னா லோ ஆயிடுவோம். சரிங்களா? காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் என்னைக்குமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ அதை தான் வந்து சொல்லுவேன். ஸோ என்னன்னா, காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா நீங்க கொண்டுட்டு போகணும். ஏதாவது ஹெல்த்தியா ஒரு விஷயம், ப்ரோட்டீன் இன்டேக்லாம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப அடுத்தடுத்தது உங்களுக்கு அப்பதான் நல்லா இருக்கும். ஸோ காலைல நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப டவுன் ஆயிடும். ஸோ நீங்க சொன்னதுமே அதான் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல என்னால வந்து டீட்டெயிலா சொல்ல முடியல சிஸ்டர். ஸோ எப்பவுமே ஒரு சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்போம், அதுக்கு ஒரு தடங்கள் வந்து வரும். அது மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க சிஸ்டர், கண்டிப்பா அது வரும். அதை தாண்டி நம்ம ஒரு விஷயம் பண்றோம் பாத்தீங்களா, அது வந்து என்னைக்குமே வந்து போகாது. நமக்கு வந்து இவ்வளவு தூரம் இந்த விஷயத்த கொண்டு வந்துட்டோமே. நான் ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பண்ணும்போது அப்படிதான் நினைச்சேன். அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் நான் அதை வந்து விடாம பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. சோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த இதை வந்து நம்ம கடந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு அந்த போல்ட்னஸ் எல்லாமே வந்துடும். நம்மளால பண்ணிட முடியும்ன்ற வந்து தைரியம் வந்துடும். சோ கிவ் அப் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா, நாளையில இருந்து கரெக்டா பண்ணுவோம் அப்படின்றது. சோ இன்னைக்குதான் விட்டோமே, நாளைக்கும் விட்டுறலாம், நாளை கழிச்சு அப்படியே விட்டுறலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க கூடாது. நாளைக்கு நம்மளோட வேலையை கரெக்டா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளையும் நமக்கு ஏத்த மாதிரி நம்ம தான் வந்து முடிவு பண்ணும். நிறைய விஷயம் என்னன்னா, எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற விஷயங்கள் நிறைய பேர் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஹெல்த்தியானதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சு ரிப்பீட்டடா சாப்பிட்டா கூட பரவாயில்லைங்க. ஹெல்தியா அளவா சாப்பிட போறீங்க, அதுதான். சரிங்களா? அதனால நீங்க அந்த மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறமா நீங்க பைய சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கோதுமை ரவையில உப்புமா சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். நான் வந்து கோதுமை ரவை உப்புமா விட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து அடிக்கடி வந்து கோதுமை ரவையில பொங்கல் செய்வேன். கோதுமை ரவையா இருக்கட்டும், பார்லி அரிசி, அதுக்கப்புறம் சம்பா, குதிரைவாளி, திணை அரிசி, இது எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து நீங்க பொங்கல் பண்ணி சாப்பிடலாம், தக்காளி சாதம் மாதிரி பண்ணி சாப்பிடலாம், இல்ல பிரியாணி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அன்னைக்கே சூழ்நிலையில நமக்கு என்ன பிடிக்குதோ, என்ன பிளேவர் சாப்பிடணும் போல இருக்கோ அதை சாப்பிட்டு அளவா சாப்பிட போறோம், அவ்வளவுதான். சரிங்களா? நான் வந்து இப்போதைக்கு ஸ்டார்டிங் இப்பதான் ஊர்ல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்லையா. சோ கொஞ்சமா இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இனி அடுத்தடுத்து சூப்பர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? ரெசிபிஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கிட்ட இருந்தது கருப்பு கவுனி கஞ்சி, அது குடிச்சா கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகுமா, தொப்பை குறையுமா? கண்டிப்பாங்க. கருப்பு கவுனி கஞ்சி அவ்வளவு நல்லது. அது கூட நீங்க கொள்ளையும் சேர்த்து வறுத்து வச்சுட்டு நம்ம வந்து சூப்பரா பண்ணிக்கலாம். நான் வந்து கருப்பு கவுனி கஞ்சி ரெசிபி போடுங்கன்னு சொல்லியிருந்தேன், ஒன்னு போட்டிருந்தேன். அது வந்து ட்ரெடிஷனல் முறையில நான் ஒன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோ ரொம்ப சிம்பிளா உள்ளதையும் நான் வந்து போடுறேன். சரிங்களா? நீங்க வந்து சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க எக்ஸசைஸ் பண்ணவே மாட்டீங்களா சிஸ்டர்? அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணலன்னா வெயிட் லாஸ் ஆகுமா? அதுக்கப்புறம் இல்லைன்னா அந்த சுருக்கம் ஒரு மாதிரி ஆயிடாதா, எக்ஸசைஸ் பண்ணாம வெயிட் லாஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு? கண்டிப்பா கிடையாதுங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், நம்ம எல்லாமே குனிஞ்சு நிமிந்து வேலைகள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது போக 1 மணி நேரம் நான் வந்து வாக்கிங் வந்து பண்ண சொல்றேன். அந்த வாக்கிங் வந்து நல்ல கையை அசைச்சு உடம்பு அசைச்சு நீங்க பண்ணும்போது அது எதுவுமே இது இருக்காதுங்க. சூப்பரா வந்து வெயிட் லாஸ் ஆகும். சரிங்களா? சோ கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் அதான் சொல்லல, ஹெல்தியான சாப்பாடு, உணவு பழக்க வழக்கம், அது கூட வந்து 1 மணி நேரம் நல்லா நடை பண்ணாமவே போதுங்க. ரொம்ப சூப்பரா வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம்
ஒயிட் சோளம் வெள்ளை சோளம் தோசை வந்து சாப்பிடலாமா? சாப்பிடலாம் சிஸ்டர்ஸ். நீங்க இப்போ அந்த தோசை வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்கன்னா 2, நைட் எடுக்கிறீங்கன்னா 2, மதியம் எடுக்கிறீங்கன்னா 3, அந்த மாதிரி போர்ஷன் வச்சுக்கோங்க. அது கூட நிறைய வெஜிடபிள்ஸோ இல்ல பயறு வகைகள், அது இல்லைன்னா சாம்பார் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரிதான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து 5 days ஆச்சு சிஸ்டர் நான் வெயிட் லாஸ்க்கு இப்போ பண்ணி 600 கிராம் அளவுக்கு குறைஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது குட்டின்னு நினைக்கிறேன் அவங்க பேரு. என்னன்னா நீங்க வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணவங்களா இருக்கும். லாஸ்ட் ஸ்டேஜ்ல வர்றோம் அப்படின்னா, கடைசியா உள்ள இந்த 5 kg குறைக்கிறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெயிட் லாஸ் புதுசா நீங்க ஸ்டார்ட் பண்ண வரீங்க அப்படின்னா அப்ப வந்து கடகடன் கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளோட வாட்டர் கண்டென்ட் இதெல்லாமே இறங்கி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுவாகும். அதுக்கப்புறம் நம்மளோட அடிமட்ட கொழுப்பு இறங்க கொஞ்சம் டைம் எடுக்கதான் செய்யும். ஆனா வந்து ஹெல்தியான முறையில பண்ணும்போது நமக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ ஸ்லோவா நடக்குதுன்னு கவலையே படாதீங்க. உங்களுக்கு வெயிட் மிஷின்ல உங்களுக்கு சேஞ்சஸ் இல்லாட்டினாலும் உங்களோட உடம்புல கண்டிப்பா இருக்கும். ஸோ கவலையே படாதீங்க. நீங்க வந்து அந்த வேலைகளை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க உடம்புக்கு நல்லது. உங்க உடம்புல உள்ள அவ்வளோ பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்குங்க. நிறைய பேர் பிசிஓடி, தைராய்டு இதெல்லாமே சொல்றீங்க. இது எல்லாமே கியூர் பண்ணிடலாம். எனக்கும் தைராய்டு இருந்துச்சு. இப்போ நான் மெடிசன்லாம் எடுக்கல, ஆனா ஹெல்தியா சாப்பிட நான் நல்லா இருக்கேன். ஸோ அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். இதன் மூலமா நம்ம ஹெல்தியா சாப்பிட்ற மூலமா எல்லா விஷயங்களுமே சரி பண்ண முடியும். ஸோ அதனால கவலையே படாதீங்க. ஹாப்பியா இந்த விஷயத்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னும் நான் வந்து ஃபியூச்சர்ல இந்த அடுத்தடுத்து நான் வந்து கண்டிப்பா ஸ்டார்டிங் ட்ரபிள்ல இருக்கிறேன். அதனால லைட்ஸா அப்படியே போயிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து உங்களுக்கு சூப்பரானதெல்லாம் கொடுப்பேன். நம்மளோட பழைய வீடியோஸ் 30 days 50 days எல்லாம் இருக்கு. அதையுமே பாருங்க. நிறைய ஐடியாஸ் இருக்கு. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க பாருங்க, நான் இவ்வளவு லாஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவு லாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. ஸோ புதுசா வரவங்க அதெல்லாமே பெரிய ஒரு மோட்டிவேஷன் எடுத்துட்டு நீங்க வந்து பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வந்து சாப்பிடாம நான் 2 days வந்து கடந்துட்டேன் சிஸ்டர். அது உங்களோட மோட்டிவேஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாங்க, நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. நான் வந்து மோட்டிவேட் பண்றேன். பட் உங்களோட மன வலிமை, நீங்க வந்து என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, உங்க கையில தான் வந்து இருக்குது. ஸோ அதுதான் உங்களை வலிமைப்படுத்திட்டு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ஹெல்தியான விஷயத்துல அளவா எடுத்துக்கோங்க. சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் உங்க சொந்த ஊர் என்ன சிஸ்டர்ன்னு கேட்டிருந்தீங்க. என்னோட சொந்த ஊர், என்னோட ஊர் சிவகங்கை. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட், நான் கல்யாணம் பண்ணி ஊருக்கு போயிருக்க ஊர் பரமக்குடி பக்கத்துல. ஸோ நாங்க 2 பேருமே ரிலேஷன் தான். என்னை பத்தி நாங்க எப்படி டெல்லி வந்தோம், அப்புறம் என்னை பத்தி தெரியணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் என்னை பத்தி நான் வந்து சொல்லி. ஸோ அதை வந்து பாருங்க சிஸ்டர். ஏன்னா இந்த வெயிட் லாஸ்ல அதையும் சொன்னோம்னா டைம் வந்து கொஞ்சம் போயிடும் இல்லையா, அதனாலதான். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு முட்டை எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. முட்டை வந்து ஒரு 3 முட்டை எடுத்துக்கலாங்க. அதுக்கு மேல போயிடாதீங்க. ஏன்னா புரோட்டீன் வந்து முட்டையில இருக்கிற அளவுக்கு அதுல வந்து ஃபேட்டும் வந்து இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து சொல்றேன், முட்டை வந்து 3 எடுத்துக்கிறீங்கன்னா அன்னைக்கு வந்து நீங்க வந்து பன்னீர், அப்புறம் இந்த தேங்காய், இந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஃபேட் ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு வகையான ஃபேட்டை கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒர்க் பண்றவங்க நீங்க சொல்றீங்க, எப்படி சிஸ்டர் நாங்க மதிய லஞ்சுக்கு, நான் நேத்து என்னமோ சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு ஏத்தாப்புல வந்து எப்படின்னா, இப்ப மில்லட் ரைஸ் ஏதாவது, இப்போ ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நீங்க லஞ்ச் பேக் பண்றீங்கன்னா மில்லட் ரைஸ் வச்சு ஏதாவது பேக் பண்றது, அது கூட வெள்ளரிக்காய் இந்த மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் கொண்டு போங்க. கொய்யாக்காய் அதெல்லாம் ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கொண்டக்கடலை வேக வச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரி உங்களுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு என்ன முடியும் அப்படின்றத நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்க. 30 days 50 days ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கோம். அது எல்லாமே ஃப்ரீ டைம்ல வாட்ச் பண்ணுங்க. நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நான் ஃபியூச்சர் வீடியோல நிறைய ஷேர் பண்றேன். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எல்லாமே சொல்லியாச்சு. உங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய் சிஸ்டர்ஸ். எல்லாருமே நல்லா இருக்கீங்க தானே? அவ்வளவுதான். சரி, இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளா தாங்க இருக்கும். நாளையில இருந்து கலக்க ஆரம்பிச்சுடுவோம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றது தான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் 60.55 சேமா தான் வந்து இருக்குது. நிறைய தண்ணி குடிங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நல்லா தூங்குறது கரெக்டா, நைட் டைம்ல பகல்ல தூங்காதது இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் காலைல எம்டி ஸ்டமக்ல எனக்கு வந்து பிளாக் காஃபி தாங்க குடிச்சேன். டக்குன்னு போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் காஃபியை வந்து குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பிளாக் காஃபி தான் குடிக்கணும்னு கிடையாது. ஜீரக தண்ணி, பட்டையை போட்டு கொதிக்க வச்சது, இஞ்சி போட்டு கொதிக்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துருச்சு. ப்ரௌன் பிரெட் தாங்க டோஸ்ட் பண்ணேன். இங்க பாருங்களேன், பால் வந்து சிம்ல வச்சுமே பொங்கி விழுகுது. ஒரு சில டைம் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் காஃபி எல்லாருக்கும் போட்டுட்டு அது கூட வந்து
பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் முட்டை வந்து பொரிச்சு கொடுத்துடலாம். நாளையில இருந்து விரதம் நம்ம. ஸோ அதனால இன்னைக்கு வந்து முட்டை பொரிச்சு சாப்பிடணும். கொஞ்சமா கடுகு சேர்த்துட்டு அதுல வந்து வரமிளகாய் சேர்த்து எண்ணெயில வந்து பொரிய விட்டதுக்கப்புறம் முட்டை போட்டு உப்பு போட்டு பொரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன். பிரெட் டோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணி இந்த மாதிரி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுதாங்க சிம்பிளாக வந்து ரெடி பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் இந்த பிரெட்டும் முட்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆம்லெட் பிரெட் ஆம்லெட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால தான் அம்மாச்சிக்கு வந்து காஃபியோட கொண்டு போய் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு கையோட கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரௌன் பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து பட்டர்லாம் அப்ளை பண்ணலை, நான் பிளைன் தான். அது கூட முட்டை கொஞ்சம் பொரியல் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. நல்ல ஃபில்லிங்காக வந்து இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. ஸோ எப்பவும் போல் வந்து காஃபி வந்து போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். இடையில எடிட்டிங் ஒர்க்கு மற்ற ஏதாவது வேலைகள் வந்து பார்த்துட்டு தான் இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் அதுக்கப்புறம் தான் குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. பிள்ளைங்க ஹஸ்பண்ட்லாம் வீட்டில் இருந்தாலே நமக்கு வந்து வேற மாதிரி நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருப்போம், வேலை இதை அப்புறம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம். அப்புறம் 11 மணிக்கு மேலேயே வந்து ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பீஸா வந்து இந்த பேஸ் வந்து வாங்கியிருந்தாங்க, அது வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து அதான் ஓப்பன் பண்ணி மட்டும் காமிச்சிட்டு இருந்தேன். பிள்ளைங்களுக்கு அப்புறம் கட் பண்ணி வந்து கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் அதெல்லாமே கண் முன்னாடி இருந்தாலும் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சி நம்ம வந்து சாப்பிடாம வைராகியமாக இருக்கணும். ஸோ அது நம்மளோட கையில தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மீன் தொட்டிக்குள்ள வைக்கிறதுக்கு ஒரு கிரியேட்டிவா ஒரு பைப்பை கட் பண்ணி அதில் வந்து கல்லெல்லாம் வச்சு ஒரு களிமண் வச்சு ஒட்டிட்டு இருக்காங்க. களிமண் கிடையாது, ஒரு மாதிரி அது பேரு என்னமோ சொல்லுவாங்க, கிளே மாதிரி இருக்குது, அதுல வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. கிளே மாதிரி இல்ல, அது வேற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீ வருவாயான படம் வந்து ஓடிட்டு இருந்தது கேடிவில. ஸோ அதை தான் எல்லாரும் பார்த்துட்டே கொஞ்சம் அப்படியே வந்து குக்கர்ல மட்டும் சாதம் மட்டும் வடிச்சாச்சு. அது கூட வந்து மீன் குழம்பு, பழைய மீன் குழம்பை வச்சு இன்னைக்கு வந்து ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நல்லா இருக்கும் இல்லையா பழைய மீன் குழம்பு, அம்மாச்சிக்கு மீன் குழம்போட ஒரு துண்டு வச்சு அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு கொண்டு வந்து வந்துடலாம்னு சொல்லிட்டு கையோட கொடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பீஸா பண்றேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு பாத்திரத்தை பாருங்க எவ்வளவு குமிச்சு வச்சிருக்காருன்னு, பயங்கரமா ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாமே வந்து கழுவி எடுக்கணும். அதுக்கு சரி அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடலாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சரி கொஞ்சமா சாதம் எடுத்துக்கிட்டு 2 மீன் போட்டு வச்சு சூப்பரா வந்து இன்னைக்கு வந்து சாப்பிட்டேங்க இன்னைக்கு. ஸோ ஒயிட் ரைஸ் வந்து அவாய்ட் பண்ணதா நல்லது. ஸோ நான் வந்து நார்மல் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்பவே டயர்டா இருந்தது. ஸோ அதனாலதான் வந்து பண்ணிட்டேன் இன்னைக்கு. அதுக்கேற்றப்பல நான் வந்து பேலன்ஸ் பண்ணிப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி இங்கே உள்ளது மாதிரி ஹைதராபாத் பிரியாணி வாங்கி பிள்ளைங்களும் ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிவி தான் பார்த்துட்டு இருந்த பிள்ளைங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி பாத்திரத்தெல்லாம் விளக்கிடலாம், குமிஞ்சு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து விளக்கிட்டு இருக்கேன். மதியம் சாப்பிட்டு முடிச்சோடனே வந்து உட்காந்துருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க தூக்கம் வந்துடும். ஸோ ஏதாவது ஒரு வேலையில வந்து டைவெர்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுதான். அப்புறம் பாருங்களேன் எல்லா சொற்றையும் எடுத்து அலசி காய போட்டுட்டு இருக்கோம் நானும் ஹஸ்பண்டும். இங்க பாருங்க என் சொற்று கலெக்ஷன்ஸ் தான் இது, இன்னும் நிறைய இருக்கு. இங்க உள்ள குளிருக்கு அதுதான் பிரச்சனையே, நிறைய குளிருக்கு வந்து போடுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே மிஷின்ல போட முடியாது, கையிலையும் சிலதை அலசி அதுதான் வந்து இன்னைக்கு ரொம்ப டயர்ட் ஆனதே. ஸோ அதனால வந்து இந்த வேலை தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் இப்போ வந்து வெயில் வருது இல்லையா, அப்பயே போட்டு எடுத்தாதான். அதுக்கப்புறம் வெயில் வர்றது ரொம்பவே கஷ்டம். பிள்ளைங்களோட அதே மாதிரி வந்து சிலதெல்லாம் எடுத்தாச்சு, சிலதெல்லாம் போனதெல்லாம் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் இனிமே 2-3 வாங்குற தான் இருக்கும். பிள்ளைங்களுக்கு தொப்பியெல்லாம் ஓரளவுக்கு இருக்கு, இருந்தாலுமே திருப்பி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பிள்ளைங்க வந்து கொஞ்சம் வளர்றாங்க இல்லையா. அதனால அப்புறம் ஹஸ்பண்டோடதெல்லாம் மேல திருப்பி வந்து காய போட்டுட்டு அது வந்து சால்வை பாருங்களேன், லேடிஸ் வந்து சாரி கட்டும்போது இது கொஞ்சம் கனமா துப்பட்டா மாதிரி இருக்குங்க, அதை வந்து பொத்திக்கிறது மாதிரி இருக்கும் குளிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணியாச்சு. சாரி கட்டும்போது போடுற சொற்று, சூட்டு போடும்போது ஒரு போடுற சொற்று எல்லாமே இங்க வந்து சூப்பரா இருக்கும். சிலது காஞ்சிச்சு, அது எல்லாமே எடுத்துட்டு கீழே வந்து வந்துட்டேன். நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு வார்ம் வாட்டர் தான் வந்து குடிக்கிறேன். வெயிட் லாஸ் டைம்ல வந்து நிறைய தண்ணி குடிங்க, அது வார்ம் வாட்டர் குடிக்கிறது இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்லா வந்து தண்ணி குடிங்க. அதை குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. சரி அம்மாச்சிக்கும் மாமாக்கும் காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுத்தேன். 5 மணி 5 எல்லாமே நல்லா இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு பயங்கரமா. அதுக்கப்புறம் சரி கொண்டு போய் அம்மாச்சி கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தம்பியை வந்து டியூஷன்ல விடணும் இல்லையா, 6 மணிக்கு தான் டியூஷன். ஸோ கொண்டு போய் வந்து விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்து கடையில வந்து ஒரு இது வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்களா. ஸோ அதை எங்க பக்கத்து இல்லை, எங்க வீட்டுக்கு பின்னாடி உள்ள கடை தான். ஸோ எல்லாமே வந்து இங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டு சூப்பர் சிங்கர் வந்து ஜூனியர் வந்தது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா. அது சித்ராமாவும் மனோசரும் வந்து பாடினாங்க. அதை பார்த்துட்டே இருந்துட்டு சரி நம்ம டின்னர் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மதியம் பிரியாணி வந்து வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா. ஸோ நைட்டுக்குமே அது அவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால அதுல உள்ள சிக்கன் பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. பிரியாணியில போட்டதுன்றனால அதை வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து எடுத்துட்டு அதோட வெள்ளரிக்காய் வச்சு
அந்த கிரேவி லைட்டா வச்சு அப்படியே சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு யதார்த்தமா தாங்க நானும் கிரீன் போட்டிருக்கேன், அவரும் கிரீன் போட்டிருக்கேன். அதுதான் வந்து எடுத்துட்டு இருந்தேன். சம்டைம் இந்த மாதிரி அமையும் இல்லையா. அதுக்கப்புறம் நான் வந்து 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் பண்ணேன். வெயிட் லாஸ்க்கு 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால சும்மா கம்மியானது தானே. ஸோ 1/2 மணி நேரம் நான் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தை எல்லாம் கழுவி முடிச்சுட்டு எல்லாமே டின்னர் சாப்பிட்டாங்க இல்லையா, கையோட எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றோம் இல்லையா நைட் டின்னரு, அதுக்கப்புறம் பசிக்குதுன்னு நிறைய பேர் சொல்றீங்க. அப்ப வந்து கிரீன் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஜீரக தண்ணி இந்த மாதிரி குடிங்க, வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.